Welcome back to Ara Perfumes. நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ The One for Men, டால்சன் கபானாவோடது. டால்சன் கபானாவில் 2008 The One for Men வந்து லான்ச் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா 2015 The One for Men அப்படிங்கிற அதே ஃப்ராக்ரன்ஸை ED பர்ஃப்யூம் அப்படிங்கிற நேமோட சேர்த்தி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அப்டேட்டட். அதாவது The One for Men EDP அந்த ஃப்ராக்ரன்ஸை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஜென்ரலி ஃப்ரெஞ்ச் ஃப்ராக்ரன்ஸில் வந்து ஃபார் மென்னு வரதில் வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கலாங்க. ஒன்று வந்து பெரும்பாலும் டாப்பில் வந்து அதோட ஒரு ஃப்ராக்ரன்ஸோடைய ஓப்பனிங்காக அதிகமாக சிட்ரஸ் இருக்கும். அதாவது அதை கூட நம்ம வந்து 2-3 டைப்பாக பிரிக்கலாம். ஆனால் ஜென்ரலாக சொல்கிறேன், டாப்பில் சிட்ரஸ் இருக்கும். அதாவது ஒரு சில இதில் டாப்பில் சிட்ரஸோட மீண்ட் இருக்கும், ஒரு சில இதில் சிட்ரஸோட கொஞ்சம் ஸ்பைசி நோட்ஸ் கூட இருக்கும், ஒரு சில இதில் சிட்ரஸோட ஃப்ரூட்டி நோட்ஸ் இருக்கும். ஆனால் இது ஒரு டைப் அப்படின்னு வச்சா இன்னொரு டைப் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டி நோட்ஸோட ஸ்பைசி ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஓப்பனிங்கே வந்து ஸ்பைசி வித் ஃப்ரூட்டியாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டாவது டைப்பில் வரக்கூடிய ஃபார் மென்னோட டைப்பில் வரக்கூடிய ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தான் வந்து The One for Men. இந்த நான் ரெண்டாவது டைப் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரேரு, ரொம்ப குறைவான செலக்டட் ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஞாபகம் இருக்கிறத மட்டும் சொல்கிறேன். The One for Men ஒன்று இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இன்னொன்று வந்து பிரபலமான அல்ட்ராமெயில், ஜான் பால் கேல்சியோட அல்ட்ராமெயில். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேட் பாயும் அப்படி தான் இருக்கும். கெரோலினா ஹெராரோடைய பேட் பாய் வந்து சொல்லப்போனால் ஆக்சுவலாக The One for Menோடைய ரொம்ப சிமிலியர் வந்து பேட் பாய். அதுலேயும் அப்படி தான் இந்த வார்ம் ஸ்பைசியில் தான் ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ இந்த The One for Men வந்து என்னென்ன நோட்ஸ் வருது அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். டாப்பில் வந்து கிரேப் ஃப்ரூட் இருக்குது, கொரியாண்டர் இருக்குது, பேசில் இருக்குது. மிடில் வந்து காடமம் இருக்குது, ஜிஞ்சர் இருக்குது, ஆரஞ்சு பிளாசம் இருக்குது. ஆரஞ்சு ஃப்ரூட் கிடையாது, ஆரஞ்சு பிளாசம் இருக்குது. பேஸில் வந்து ஆம்பர் இருக்குது, டொபாக்கோ இருக்குது, சிடர் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து பாருங்கள் எவ்வளோ ஃப்ரூட்டி நோட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பேஸில் வந்து ஸ்பைசி வராத மாதிரி ஆம்பரும் டொபாக்கோ சிடரும் வந்திருக்கு. சிடர் இருந்ததுனாலே லாஸ்டிங் கண்டிப்பாக இருக்கும், ஆம்பர் இருந்ததுனாலும் அப்படி தான். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரூட்டி நோட் வந்து டாப்லேயும் மிடிலையும் இருக்குது. டாப்பில் இருக்குது, மிடில் வந்து ஆரஞ்சு பிளாசம் இருக்குது. அது ஒரு சிட்ரஸ் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், அது வந்து டவுனில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் பாருங்கள், இதில் வந்து இது எப்படி இதனுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனில் வந்து வார்ம் ஸ்பைசி அதிகமாக இருக்கும். வார்ம் ஸ்பைசி, ஆம்பர், டொபாக்கோ இது மூணுமே வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கும். ஓப்பனிங்கில் பயங்கரமாக இருக்கும். அதேமாதிரி குட் ரிசல்ட்டாகவும் இருக்கும். இதுதான் வந்து ரிசல்ட்டாகவும் இருக்கும். அதாவது பேஸில் இருக்கிற டொபாக்கோ வந்து டாப்லேயே கொஞ்சம் அந்த வர ஆரம்பிக்கும். அதாவது அந்த ஃப்ரூட்டி நோட்ஸோட சேர்ந்து கண்டிப்பாக இது புரியும்னு நினைக்கிறேன். அதாவது டாப்பில் எப்படி இருக்கும் ஸ்மெல் பண்ணும்போது நல்லா தெரியும். அதான் நான் சொன்னேங்களே, பேட் பாய்லாம் எப்படி இருக்கும் அது மாதிரி. அதாவது எல்லா ஃப்ராக்ரன்ஸும் வந்து ஃபார் மென்னுக்கு வந்து டாப்பில் சிட்ரஸ் வர மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சில ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கிறதுல ஒரு டைப் இது. ஸோ அதான் வார்ம் ஸ்பைசி, ஆம்பர், டொபாக்கோ இது எல்லாமே வந்து நல்ல ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கும். அப்புறம் சிட்ரஸ், ஆரோமேட்டிக், ஸ்வீட் இது வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கும். அப்புறம் உட்டி, ஃப்ரெஷ் ஸ்பைசி வந்து அது வந்து மீடியமாகவும் இருக்காது, ரொம்ப டவுன்லேயும் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பாருங்கள் ஒயிட் ஃப்ளோரல், அனிமேலிக் நோட்ஸ். அனிமேலிக்கோடைய இது வந்து ரொம்ப டவுனில் இருக்கும். ஓவராலாக செம்ம ஃப்ராக்ரன்ஸுங்க. ஆக்சுவலாக டால்சன் கபானாவுடைய The One for Menக்கு வந்து சில நெகட்டிவ் ரிவ்யூவும் இருக்குது ஜென்ரலாக. அதாவது ஜென்ரலாக வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து பர்ஃப்யூம் இதில் வந்து மார்க்கெட்டில் வந்து The One for Men வந்து ஃபார் மென்னுக்கு வந்து அவ்வளோ சூட்டபுளாக இருக்காதுங்கிற மாதிரி பேசப்பட்டுட்டு இருந்தது. ஆனால் இவங்க வந்து 2015 லான்ச் பண்ண அந்த EDP The One for Men ED பர்ஃப்யூம் வந்த பின்னாடி இது வந்து செம்ம ரீச் ஆச்சு. ஸோ அதோட அத்தர் தான் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது நம்மக்கிட்ட இது ரொம்ப நியூ அப்டேட்டு. ஸோ இது வந்து நான் கஸ்டமர் சைடில் இதோடைய ரிவ்யூ வந்து இனிமேல் தான் வர ஆரம்பிக்கும். நான் ஒரு சிலருக்கு தான் கொடுத்துருக்கோம். இது ஜென்ரலாக இது வந்து நம்மளோட இம்போர்ட்டட் யூனிட்லேருந்து வரக்கூடிய இது நம்மளோட இது. ஸோ அதனால் இது குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். ஆனால் கஸ்டமர் சைடு ஃபீட்பேக் வரும்போதும் மேலும் நான் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத என்னால் முடிஞ்சால் நான் ஷார்ட்ஸில் அப்டேட் கொடுக்குறேங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே.